அவர்கள் எத்தகையோர் எனில் வசதியுள்ள நிலையிலும் வசதியற்ற நிலையிலும் செலவழிப்பார்கள். இந்த சொர்க்கத்துக்கு போறவங்க எப்படி இருப்பாங்க? காசு இருக்கும் போதும் செலவு பண்ணுவாங்க, இல்லாத போதும் செலவு பண்ணுவாங்க. மேலும் அவர்கள் சினத்தை அடக்கிக் கொள்வார்கள். கோபத்தை என்ன பண்ணுவாங்க? அடக்கிக்குவாங்க. தங்களுடைய நஃப்ஸ் மேல அவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும். ஆசையும் அடக்குவாங்க, கோபமும் அடக்குவாங்க, வாயும் அடக்குவாங்க. அவங்ககிட்ட இருந்து வார்த்தைகள் கண்ட்ரோல்டா வரும். மேலும் மக்களின் தவறுகளை மன்னித்து விடுவார்கள். இத்தகைய உயர்ந்த பண்பிலான முஹ்சினீன்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? சின்ன விஷயங்களை பெருசு பண்ண மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயம் இருக்குல்ல, எனக்கு கூப்பிடல, எனக்கு முறையான அழைப்பு விடுக்கப்படலை, நான் கவனிக்கல, எனக்கு பத்திரிக்கை வரல, நான் கல்யாணத்துக்கு உள்ள வந்தேன், என்னை பார்த்து சரியா சிரிக்கல, எனக்கு தண்ணி வரல, எனக்கு சரியா பீஸ் வரல, நான் இந்த வீட்டுடைய மாப்பிள்ளை, நான் இந்த ஃபேமிலியோட அண்ணன், நான் இந்த சொசைட்டியில் பெரிய ஆளு, இந்த டைலாக்லாம் அவங்க வாயில வரவே வராது. ஃபார்மாலிட்டி என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. எந்த ஃபார்மாலிட்டியுமே அவங்க பார்க்கவே மாட்டாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போவாங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரா, இது ஒரு இஷ்யூ ஆக்க மாட்டாங்க.